வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கீரை புளி கடைசல். பொதுவாக கீரைனாலே ரொம்ப சத்து, அதில் விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நிறைய இருக்குது. அதை குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும். எனக்கு இன்றைக்கி அரைக்கீரை கிடச்சிருக்கு. அதை வச்சு நான் டேஸ்ட்டான ஒரு கீரை புளி கடைசல் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நான் செய்ய போகிற இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ஒரு கட்டு அரைக்கீரை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயனாலும் ஓகே. எவ்வளவுக்கு அதிகமாக வெங்காயம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, சின்னோண்டு ஒரு பீஸ் புளி எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய். இது கீரை செய்கிறதுக்கு நான் எப்பவுமே சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருள்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா பிரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் நாம் புளி சேர்க்குறோம். என்ன தான் தக்காளி சேர்த்துருந்தாலுமே கீரைக்கு கொஞ்சம் புளி சேர்த்து கடையிறது தான் டேஸ்ட்டையே கொடுக்கும். இப்போ அப்படியே நம்ம அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். இந்த புளி இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இதை நம்ம ஆற வச்சிட்ட பின்னாடி தான் கடையணும். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டிங்கன்னா கீரை கடைசல் ரெடி. கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கீரை புளி கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட்டுக்கு காரணமே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், புளி, இதுதான் காரணம். கரெக்டான அளவில் நான் சொன்னபடி போட்டு செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். சாதத்தோடு இந்த கீரை கடைசலில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கருணக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்களை என் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சமையல் குறிப்புகள், டிப்ஸ்கள், செய்முறை விளக்கங்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.